ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எலக்ட்ரோமைட் இண்டக்ஷனில் ஆல்ரெடி கிளியராக பார்த்துட்டோம். இப்போ எலக்ட்ரோமைட் இண்டக்ஷனோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு 20 பேஜ் இதை வச்சு தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரோமைட் இண்டக்ஷனோட டைப்ஸு இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம், செகண்டில் பார்த்தோம். அந்த ஃபேரடோட ஃபஸ்ட்டில் செகண்டில். ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு காயில் ஒரு மேக்னெட்டு பக்கத்தில் இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு காயில் ஒரு மேக்னெட்டு. இப்போ இந்த மேக்னெட்டை உள்ளே எடுத்துகிட்டு போனாலும் வெளில எடுத்துகிட்டு போனாலும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இது ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அடுத்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ஆச்சு? செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எத்தனை காயில்? 2 காயில்ஸ் எடுத்துப்போம். ஓகேங்களா? மொதல் காயில் மேண்டிஃபீல்டை சேஞ்ச் பண்ணலாம். அதுக்காக தான் நான் கரண்ட்டை பாஸ் பண்ணுவேன். கரண்ட்டை பாஸ் பண்ணி நம்ம மேண்டிஃபீல்டை சேஞ்ச் பண்ணலாம். மேண்டை வச்சு தான் மேண்டிஃபீல்டை சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு கரண்ட் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது மேண்டிஃபீல்டு மேண்டிஃப்ளெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன் மேண்டிஃப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ரைட். இப்போ காயில் 1 எடுத்துப்போம், காயில் 2 எடுத்துப்போம். இப்போ நான் மேண்டிஃபீல்டை இங்கே சேஞ்ச் பண்ணுறேன், ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். கரண்ட் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்? இன்டியூஸ் கரண்ட் ஃபஸ்ட் காயிலா செகண்ட் காயிலையா? செகண்ட் காயில். வெரி குட், வெரி குட். அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணால் அதே காயிலே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகலாம், அல்லது பக்கத்து காயில் அனதர் காயில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகலாம். சொல்கிறது புரியுதாம்மா? நம்ம பண்ணுற இடத்துல தான் இது பண்ண கிடையாது. இப்போ நம்ம இங்கே கிளாஸ் எடுத்துருக்கோன்னா இந்த ரூம்லேயும் பேசுகிறது கேட்கலாம், பக்கத்துக்கு ரூமில் உட்காந்துருக்கானே அவனுக்கும் அது கேட்கலாம் மேபி. ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணும்போது இங்கேயும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகலாம், அல்லது பக்கத்து கையிலும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகலாம். தட் மீன் இன்டியூஸ் ஆகுது, நம்ம தான் இன்டியூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அதே காயிலே கரண்ட் இன்டியூஸ் ஆச்சுன்னா, ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணும்போது சேம் காயிலே கரண்ட் இன்டியூஸ் ஆச்சுன்னா அது பேர் செல்ஃப் இண்டக்ஷன். இப்போ தான் லெசனுக்குள்ளே போகிறோம், நல்லா கவனிங்க. செல்ஃப் இண்டக்ஷன். இதே ஒரு காயில் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது கரண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம், ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு காயிலில் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணும்போது நெய்பரிங் காயிலில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆனால் அது பேர் என்னது? மியூச்சுவல் இண்டக்ஷன். இப்போ செல்ஃப் இண்டக்ஷனை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒரே காயில் இன்டியூஸ் ஆனால் செல்ஃப் இண்டக்ஷன், பக்கத்து காயில் இன்டியூஸ் ஆனால் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகேவா? இப்போ இனிமேல் பார்க்கக்கூடிய கிளாஸ் இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் செல்ஃப் இண்டக்ஷனை கிளியராக பார்த்துருவோம். இதை அப்படியே பார்த்துட்டோம்னா அப்படியே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் மியூச்சுவல் கிடச்சிடும். அதனால் செல்ஃபை கிளியராக படிச்சிடணும். ஓகே, புரியுதா? செல்ஃப் இண்டக்ஷன் என்ன, மியூச்சுவல் இண்டக்ஷன் என்னன்னு? ஓகேம்மா. சேம் காயில்னா செல்ஃப் இண்டக்ஷனு, டிஃப்ரெண்ட் காயில்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் லெசனில் கெப்பாசிட்டர் நம்ம பார்த்துருப்போம். வாட் இஸ் கெப்பாசிட்டர்? It is a device which stores electrical energy. Yes, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நல்ல வார்த்தை சொன்னோமா. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணால் அது பேர் கெப்பாசிட்டர். ஓகேவா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். இப்போ அந்த 2 பிளேட்டு வச்சுருப்பாங்க, கரெக்டாமா? 2 பிளேட் இருக்கும், ப்ளஸ் பிளேட்டு மைனஸ் பிளேட்டு. எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகும்? ப்ளஸ்லையா மைனஸ்லையா? சார்ஜ் வந்து ப்ளஸ்ஸு தான் ப்ளஸ்லாம், மைனஸாக மைனஸில். எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகும்? எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகும்? சென்டர் பிளேஸ். எங்கடா? சென்டர் பிளேஸா? எஸ், பிட்வீன் த பிளேட்டு. தட் மீன் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஸ்டோர் ஆகும். கரெக்டாமா? ஃபஸ்ட் லெசனில் கெப்பாசிட்டர் என்ன ஆகும்? எனர்ஜி ஸ்டோர் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறேன், ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறேன்னா இல்லையா? அப்போ இங்கே என்ன ஆகும்? எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஏன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. கரண்ட் என்னது? எனர்ஜி தானே. அப்போ இங்கே எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஆனால் இங்கே என்ன எனர்ஜி? மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த டிவைஸ்க்கு ஒரு பேரை வைக்கிறாங்க. இண்டக்ஷன் மூலியமாக ஸ்டோர் ஆகுது, அதனால இந்த டிவைஸ் பேர் இண்டக்டார். நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தது கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் 2 பிளேட் இருந்துச்சுன்னா அது பேர் கெப்பாசிட்டரு. இண்டக்டர்னால் யார்? இது பேர் என்னம்மா? இந்த ரவுண்ட் ரவுண்டாக போட்டுருக்கணும், இது பேர் என்ன? சொலினாய்டு. அவ்வளோதான், சொலினாய்டு. ஆக்சுவலி இது காயில் தான். ஒரே இடத்துல சுத்தமாக இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காயில், சர்க்குலர் காயில், டொராய்டு, சொலினாய்டு, இது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா இண்டக்டார்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்த்தா அதே கான்செப்டை திருப்பி பார்க்க போகிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜி ஸ்டோர் ஆனால் அது பேர் இண்டக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எனர்ஜி ஸ்டோர் ஆனிச்சு, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜி ஸ்டோர் ஆக போகுது. ஓகே, ஒரு 2 லைன். இண்டக்டார்னால் என்ன? பேஜ் நம்பர் 211 எடுத்துங்க. 211ல் இண்டக்டார்னால் என்ன, அது ஒரு 2 மார்க்கு.
இண்டக்டர் இஸ் a device used to store the energy in the magnetic field. எப்போயா when electric current flows it. எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த டயக்ராமில் பாருங்களேன், எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அது என்ன பண்ணும், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அப்படி பண்ணிச்சுன்னா அது பேர் இண்டக்டர். இப்போ கெப்பாசிட்டரோட கேரக்டர் சொன்னோமா, கெப்பாசிட்டரோட கேரக்டர் நம்ம இப்போ இந்த 2 கெப்பாசிட்டர் இருக்குது. யார் பெரிய ஆள்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அது எவ்வளோ ஸ்டோர் பர்சன்டேஜ்? அப்போ அதுக்கு பேர் என்ன, கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் 3 மார்க்லாம் படிச்சிருப்பீங்க. கெப்பாசிட்டன்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் நல்ல கெப்பாசிட்டர். அந்த மாதிரி இங்கே இண்டக்டர்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இண்டக்டன்ஸு, இண்டக்டரோட கேரக்டர் பேர் வந்து இண்டக்டன்ஸ். ரெண்டுத்தையும் குழப்பிக்காங்க. இண்டக்டர்னால் அந்த எலமெண்ட்டு பேர், இது பேர் தான், இதெல்லாம் இண்டக்டார்ஸ். அதோட நேச்சர் பேர் வந்து இண்டக்டன்ஸ். நம்மளுக்கு இண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கணும், அதிகமான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணணும், புரியுதா? அந்த மாதிரி சூஸ் பண்ணுவோம். அப்போ இண்டக்டன்ஸ்னால் என்ன, அதை 2ஆம் பேரில் கொடுத்துருவாங்க பாருங்க. 211 பக்கம் 2ஆம் பேரில். இண்டக்டன்ஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இண்டக்டர் டு ஜெனரேட் இஎம்எஃப். இப்போ நீங்கள் எல்லாருமே நான் சொல்கிறத புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் எல்லாருமே நான் மோட்டிவேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். யார் அதிகமாக மோட்டிவேட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் இண்டக்டன்ஸ் அதிகம். நான் எல்லாருக்குமே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறேன். உங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி யார் வந்து அதிகமாக இன்டியூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் இண்டக்டன்ஸ் அதிகம். இப்போ நம்ம பாருங்கள், இங்கே மொத்தம் 3 இண்டக்டர் வச்சுருக்கேன். 3 தடவை நான் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன், இல்லை 3 தடவை ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். எதில் இஎம்எஃப் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதோ, இல்லை எதில் அதிகமாக எனர்ஜி ஸ்டோர் ஆகுதோ அதுக்கு தான் இண்டக்டன்ஸ் அதிகம். நம்ம அந்த மாதிரியான காயில் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இண்டக்டன்ஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி டு ஜெனரேட் இஎம்எஃப் டியூ டு சேஞ்ச் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த சர்க்கியூட். ஓகேவா? அது சொல்கிறாங்க. அதாவது ஒரு சர்க்கியூட்டில் நம்ம கரண்ட் அனுப்பும்போது அங்கே எவ்வளவு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, இல்லை அல்லதுன்னு சொல்லி இன்னொன்று சொல்லியிருக்காங்க. ஒரு காயில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது இன்னொரு காயிலில் எவ்வளவு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதோ அதையும் கூட இண்டக்டன்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இண்டக்டன்ஸை 2 விதமாக சொல்கிறாங்க. நம்ம அனுப்பும்போது ஒரே காயில் எவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதோ அது அதோட இண்டக்டன்ஸு. காயில் அனுப்பும்போது 2ஆம் காயில் எவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதோ அது இதோட இஎம்எஃப், இதோட இண்டக்டன்ஸு. என்ன விஷயம், இது பேர் செல்ஃப் இண்டக்டன்ஸு, இது பேர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? நான் இண்டக்டன்ஸுங்கிற ஒரு கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இஸ் இட் கிளியர்? ஓகே. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது செல்ஃபை பற்றி பார்ப்போம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை 2ஆக பிரிக்கிறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதில் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது செல்ஃப் இண்டக்ஷன். இதை படிச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணிடலாம், மியூச்சுவல்லாம் ஒன்றுமே கிடையாது, அழகாக சொல்லிடலாம். நீங்கள் செல்ஃபை மட்டும் கிளியராக படித்தா போதும். செல்ஃப் இண்டக்ஷன். அப்போ என்ன பண்ணிக்கிறோம், ஒரு காயில் எடுத்துக்கிறோம், ஒரு சொலினாய்டு. ஓகேங்களா? ஒரு சொலினாய்டு எடுத்துக்கிறோம். அப்படியே படத்தை பார்த்துங்க, 212 நமக்கு வந்திருக்கு. ஒரு காயில் எடுத்துக்கிறோம், அதில் பேட்ரி, நல்லா ஸ்ட்ராங்கான பேட்ரி கனெக்ட் பண்ணிடுறோம் வித்து ரியோஸ்டாட்டு. ரியோஸ்டாட் RH. மாதிரி ரெசிஸ்டன்ஸு ரியோஸ்டாட்டு வித்தியாசம் இருக்கா தெரியுமா? ரெசிஸ்டன்ஸ் ரியோஸ்டாட். ரியோஸ்டாட்னா கரண்ட் சேஞ்ச் பண்ணுங்க சார். எஸ், சேஞ்ச் பண்ணோம், கரண்ட் லோ மாறி ரெசிஸ்டன்ஸ் மாறும். வெரி குட், வெரி குட். இப்போ ஃபிக்ஸடு வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது பேர் ரெசிஸ்டன்ஸு. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது பேர் ரியோஸ்டாட்டு. அதாவது தன்மீன் இதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நிறையா இருக்குண்டா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கான்டாக்டை எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். அது நகர்த்தும் போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மாறுறதுனால ரெசிஸ்டன்ஸ் மாறும், கரண்ட்டு மாறும். ஸோ இப்போ வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் நான் வச்சுருக்கேன், கரண்ட்டை மாற்ற போகிறேன். இது மாற்றினா கரண்ட்டை மாற்றுவேன். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது 50 வோல்ட் பேட்டரி நான் வச்சுருக்கேன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ இதில் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கும். கரண்ட்டு பாஸ் ஆனாலே இதை சுற்றி என்ன இருக்கும், கரண்ட்டு பாஸ் ஆனாலே இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், இல்லை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். இது ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகிரும். அதான் தேர்ட் லெசன். சொலினாய்டு ஆக்டர்ஸாக எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? கரண்ட் உள்ளே போய்ட்டு வெளில வரும். தட் மீன் இது ஒரு மேக்னெட் ஆக்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி கரண்ட்டை வேரி பண்ணுறேன். இப்போ ரியோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ண இங்கே என்ன ஆகிட்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் எல்லா சொலினாய்டில் ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சக்கூடாது. இப்போ இந்த சொலினாய்டில் நல்லா வரலாம், இல்லை இன்னொரு சொலினாய்டில் ரொம்ப சூப்பராக வரலாம். ஒவ்வொரு சொலினாய்டில் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ இந்த சொலினாய்டில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன்,
தட் மீன் ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. ஓகேங்களா? தட் மீன் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுறது? அங்கே சேஞ்ச் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸு, டோட்டல் ஃப்ளக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாமா? இல்லை இப்படி எடுத்துங்க, நான் அனுப்பக்கூடிய கரண்ட்டுக்கு ஏற்ற ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்போ N/B தான் டோட்டல் ஃப்ளக்ஸ். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நான் அனுப்பக்கூடிய கரண்ட்டு. இல்லை நான் அனுப்புறது தான் எடுத்துக்கலாம், இல்லை அங்கே ப்ரொடியூஸ் ஆக போகிறதும் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் ஆக போகுது. அது பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், இந்த டோட்டல் ஃப்ளக்ஸு டேலி போஸ்ட்டு கரண்ட்டு. கம்மியான கரண்ட்னா கம்மியான ஃப்ளக்ஸ் தான் இருக்கும், அதிகமான கரண்ட்னா அதிகமான ஃப்ளக்ஸு. இதை நம்ம எங்கே பார்த்துட்டோம்? தேர்ட் லெசன்லேயே பார்த்துட்டோமே. மேக்னெட்டிக் ஃபார்முலா நம்ம சொல்லினா இல்லை? μ0 ஆமாம், μ0 μ0 எல்லாம் கான்ஸ்டன்ட். பி டேலிவஸ் ஐ பாருங்கள். அப்போ கரண்ட்டு டேலிவஸ் இல்லை, மேக்னெட்டிக் சொல்லலாம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லலாம். திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போ விஷயம். மேக்னெட்டிக் டேலிவஸ் கரண்ட்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டேலிவஸ் கரண்ட்டு. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு சொலினாய்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளாஸ்டிக்கில் செய்கிறேன்னு வச்சுப்போம். ஒரு இமேஜின் பண்ணிங்க, அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. இது வந்து அயானில் செஞ்ச நல்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாயிருக்கு. இதே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்கேன்னு வச்சுப்போம். ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு சொலினாய்டு செஞ்சுருக்கேன். இப்போ நான் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன், அங்கே ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா? அது அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்தது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் ஃப்ளக்ஸு டேலிவஸ் ஐன்னு சொல்கிறோமா, அந்த டேலிவஸை ஈக்குவலாக மாற்றுங்க. ஈக்குவலாக மாற்றினா ஒரு கான்ஸ்டன்ட் வருமா, அந்த கான்ஸ்டண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இண்டக்டன்ஸ் எல்லுன்னு சொல்கிறோம். LI. ஓகேவா? நீங்கள் என்ன தான் கரண்ட் அனுப்பினாலும் அங்கே ஃப்ளக்ஸ் உருவாகணும். அது எதை பொறுத்து தான் இருக்கும்? எல்லை பொறுத்து தான் இருக்கும். இண்டக்டன்ஸுங்கிற ஒரு வேல்யூவை பொறுத்து தான் இருக்கும். இப்போ இண்டக்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீ கம்மியான கரண்ட் அனுப்பிச்சாலும் நல்ல ஃப்ளக்ஸ் வந்துடும். எல் வேல்யூன்னு ஒன்று இல்லவே இல்லை, ஃப்ளக்ஸே இல்லைண்ணா. இப்போ இந்த பிளாஸ்டிக்கில் ஃப்ளக்ஸே கிடையாது. ஃப்ளக்ஸே இல்லைண்ணா, ஜீரோண்ணா, நீ என்ன தான் ஹெவி கரண்ட் அனுப்பிச்சாலும் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வராது. ஃப்ளக்ஸ் இண்டக்டன்ஸ் இல்லாத பட்சத்தில் அங்கே என்ன ஆகாது, எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. நம்ம ஃப்ளக்ஸை கரண்ட் அனுப்பினாலும் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஒரு காயிலுக்கு என்ன இருக்கணும், ஒரு காயிலோட மெயின் கேரக்டர் வந்து இண்டக்டன்ஸ்னு ஒன்று இருக்கணும். இண்டக்டன்ஸ் இருந்தால்தான் நம்ம கரண்ட் அனுப்பிச்சா அங்கே ஃப்ளக்ஸ் உருவாகும். ஓகேவா? அப்போ இண்டக்டன்ஸ் டெஃபினேஷன் வச்சிடலாமா? L = என்ன ஃபார்முலா வரும்? N/P/I வருது. இதுதான் இண்டக்டன்ஸுக்கு ஃபார்முலா. ஓகேவா? நம்ம கரண்ட் அனுப்பிச்சா அங்கே ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகணும். அதுதானே தேர்ட் லெசன் கான்செப்ட்டு. ஆனால் எல்லா காயிலும் கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. ஒவ்வொரு காயிலும் ஒரு மாதிரி ஆகும். அயானில் ஒரு மாதிரி, காப்பரில் ஒரு மாதிரி, நிக்கலில் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இண்டக்டன்ஸ் வேல்யூ இருக்கும். அதை எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ் டெஃபினேஷன் சொல்லாமே, கரண்டோட வேல்யூ 1 ஆம்பியர் எடுத்துக்கலாமா? இந்த ஏரியா நல்லா கவனிச்சுங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ் டெஃபினேஷன் சொல்ல போகிறேன். ஐக்கு பதிலாக 1 ஆம்பியர் எடுத்துங்க. ஓகேவா? 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகும்போது எவ்வளவு ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகுதோ அதுதான் அதோட இண்டக்டன்ஸ். புரியுதாமா? இப்போ என்கிட்ட 3 ஒயர் இருக்குன்னு வச்சுப்போம். 1 2 3 3 சொல்ல இருக்குது. 3த்துலேயுமே 1 ஆம்பியர் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் 10 ஃப்ளக்ஸ் இருக்குது, இதில் 20 ஃப்ளக்ஸ் இருக்குது, இதில் 30 ஃப்ளக்ஸ் இருக்குது. ஏபிசின்னு பேர் வச்சுருவோம். இப்போ இதில் யாருக்கு இண்டக்டன்ஸ் அதிகம்? சி சார். வெரி குட். ஏன்னா சி நான் 1 ஆம்பியர் தான் அனுப்பிச்சேன். சி இதில் நிறைய ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகுது. அப்போ இதுதான் பெஸ்ட்டு. நீ எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் இந்த காயில் தான் நீ யூஸ் பண்ணணும். இதை விட அது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க. அப்போ 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகும்போது எவ்வளோ ஃப்ளக்ஸு லிங்க் ஆகுதோ, அதான் ப்ரொடியூஸ் ஆகுதோ, அதை தான் இண்டக்டன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இண்டக்டன்ஸ், நல்ல இண்டக்டன்ஸ் உள்ள ஒரு காயில் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த படத்தில் இந்த சியை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஒரு நல்ல இண்டக்டன்ஸ் உள்ள ஒரு காயில் எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் கரண்ட் அனுப்பிச்சோன்னே ஃப்ளக்ஸும் லிங்க் ஆகிடுச்சு. இப்போ நான் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். கரண்ட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? கரண்ட்டை சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். கரெக்டாமா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும்? வெரி குட். அக்கார்டிங் டு எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், இல்லை கரண்ட் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுல்ல, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எழுத போகிறோம். அதை வச்சுட்டு இண்டக்டன்ஸ் ஒரு ஃபார்முலா சொல்லலாம். இப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறது எல்லா காயிலும் ஒரே மாதிரி இன்டியூஸ் ஆகாது. ஓகேவா? ஒவ்வொரு காயிலும் ஒவ்வொரு விதமாக இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இப்போ ஏல வந்து அந்தளவுக்கு இஎம்எஃப் கிடைக்காது, ரொம்ப கம்மியான இஎம்எஃப் தான் கிடைக்கும். இதில் ஒரு 2 வோல்ட் கிடைக்குன்னு வச்சுக்குவோம், இதில் 3 வோல்ட் கிடைக்கலாம், அதில் 7 வோல்ட் கிடைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்த காயிலில் தான் நல்ல ஒரு இஎம்எஃப் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த இஎம்எஃபோட ஃபார்முலா வச்சுட்டு இண்டக்டன்ஸ் சொல்ல போகிறோம். இப்போ இஎம்எஃப் உருவாகுது இல்லாமல் இன்டியூஸ் இஎம்எஃப் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், -n d∅dt. வெரி குட், -n கரெக்டாமா அந்த ஃபார்முலா n மைனஸ் d∅dt அப்படின்னு வரும். என்ன உள்ளதுக்கு போட்டேன், ஆமாம் மைனஸோட சேர்த்து தான் போடுறோம். இப்போ இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட்மா, இதை யூஸ் பண்ணுற மாதிரியான 1 மார்க் கேட்குறாங்க. சார் ரவுண்ட் பண்ணுற மாதிரிங்க, n/p பதிலாக என்ன பண்ணலாம், LI போடலாம். n/p = LI. அதே மாதிரி இங்கேயும் போடலாமா, கரெக்டாக எல்லை கூட வெளில எடுத்து விட்ருமா, -L இருக்கட்டும், di/dt. இப்போ இதுலேருந்து எல்லுக்கான ஃபார்முலா உருவாக்குமா. இப்போ எல்லை கூட என்ன வரும், எல் அப்படியே வச்சுக்கடா, இது இங்கே கீழே தள்ளி விட்றலாமா, மைனஸ் கூட அங்கேயே இருக்கட்டும், -ε di/dt. கரெக்டாக பாருங்கள். இந்த ஃபார்முலா புரியுது எப்படி இருந்துச்சுன்னு, L = -ε di/dt. Yes. இந்த பேஜில் உள்ள அனைத்து ஃபார்மும் இம்பார்ட்டண்ட்டு பின்னாடி தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு காயிலுக்கு இண்டக்டன்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்குது. 2 விதமாக நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 1 ஆம்பியர் கரண்ட்டை பாஸ் பண்ணால் எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொன்னோம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு காயில் நான் கரண்ட்டை மாற்றுறேன்னு சொன்னேன். இப்போ ரியோஸ்டாட் வச்சு என்ன பண்ணுறேன், கரண்ட்டை மாற்றுறேன். கரண்ட்டை மாற்றும் போது எவ்வளோ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, கம்மியாக ப்ரொடியூஸ் ஆனால் இண்டக்டன்ஸ் கம்மி, அதிகமாக ப்ரொடியூஸ் ஆனால் இண்டக்டன்ஸ் அதிகம். அப்போ இதுதான் சொல்கிறாங்க. அதாவது di/dt இருக்கா, அதுக்கு பதிலாக 1 ஆம்பியர்/செகண்ட் எடுத்துக்கோ, 1 AS - 1. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வந்து 1 ஆம்பியர்/செகண்ட் இருக்கும்போது எவ்வளவு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுதான் இண்டக்டன்ஸ். ஓகேவா? இப்போ நான் 3த்துலேயுமே 1 ஆம்பியர் தான் நான் பாஸ் பண்ணுறேன், கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். 1 ஆம்பியர்/செகண்ட் 1 ஆம்பியர்/செகண்ட் தான் நான் 3த்துலேயுமே சேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் இப்போ இதில் நிறைய வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போ இது 3 பேரில் யாருக்கு இண்டக்டன்ஸ் அதிகம், எதில் இஎம்எஃப் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுதான் இண்டக்டன்ஸ் ஆகும். எஸ். அப்போ ஒரு காயிலை நம்ம ஒரு பர்பஸ்க்கு சூஸ் பண்ணுறோன்னா அது இண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா, எவ்வளோ ஃப்ளக்ஸ் உருவாகுதுன்னு வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லை எவ்வளோ இஎம்எஃப் அது ப்ரொடியூஸ் பண்ண போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. புரியுதுங்களா? ஒரு கம்ப்யூட்டரில் இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் எல்லாம் வரும்ல. இன்புட்டை வச்சே நான் சொல்லிவிடுவேன் அது பெரிய ஆள் நல்லதா கெட்டதான்னு. இப்போ நான் பாடம் நடத்தும் போது நீ கவனிக்கிறீங்கன்னா அதை வச்சு நான் சொல்லுவேன், நீ படிக்கிறப்பலன்னு. ஓகேவா? ஸோ இது வந்து இன்புட்டை வச்சு சொல்கிறது. இல்லை நீ படித்து எக்ஸாம் எழுதி மார்க் வாங்குறீங்களா அதை வச்சும் சொல்லலாம். இது அவுட்புட்டு. அப்போ 1 ஆம்பியர் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது எவ்வளவு ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுதோ அவ்வளோ ஃப்ளக்ஸ், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொல்கிறோம். இல்லை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வந்து 1 ஆம்பியர்/செகண்ட் இருக்கும்போது எவ்வளவு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை தான் இண்டக்டன்ஸ் சொல்கிறோம். 2 விதமாக சொல்லலாம். 2மே 2 மார்க் தான், அப்படியே படிச்சிங்க. இல்லை இது ஒரு 3 மார்க். புக் பேக்கில் கொஸ்டினே இருக்குது. முக்கியமாக நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் போடுங்க. இம்பார்ட்டன்ட் 3 மார்க். பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். 211 கீழேருந்து ஆரம்பித்து செல்ஃப் இண்டக்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க. ஒரு காயில் கரண்ட்டு சேஞ்ச் ஆகும்போது இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனால் அது பேர் என்னது, செல்ஃப் இண்டக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ அதுலேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி கொண்டு வரோம் 2 ஃபார்முலா. இப்போ 2 செல்ஃப் இண்டக்டன்ஸ் டெஃபினேஷன் இருக்குது. இல்லை தனியாக 2 மார்க்கில் கேட்கலாம். இந்த டெஃபினேஷன் எழுதலாம், இதையும் கூட எழுதலாம். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எழுதுங்க. இந்த 2 டெஃபினேஷனுமே ஈஸி தான் உனக்கு, எங்கேயுமே தேடணும். ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 212 பக்கம் 2 ஹைலைட்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஒரு நிமிஷம்டா, கால் வலிக்குது. அப்போ ஒரு காயிலில் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஒரு கேரக்டர் இருக்குது. 2 விதமான டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். இது ஒரு 3 மார்க்கு. முன்னாடி பக்கத்தில் ஆரம்பித்து ஈக்குவேஷன் 4.9 இருக்கும் பாருங்கள், அதுக்கு கீழே டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க இண்டக்டன்ஸுக்கு. இந்த டெஃபினேஷனு அது வரைக்கும் எழுதணும். அதான் யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸுக்கு மேலே. ஓகேவா? இது ஒரு 3 மார்க்கு. இப்போ இது ஒரு குவான்டிட்டி தான், எல்லுங்கிறது ஒரு குவான்டிட்டி தான். அப்போ இதுக்கு என்ன இருக்கும், யூனிட்டு, டைமென்ஷன் எல்லாமே இருக்கும். இப்போ அது ஒரு யூனிட் சொல்லாமா, யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸு என்னன்னு சொல்லலாம், ஃப்ளக்ஸ்னா நம்ம யூனிட்டு வெப்பரா, இண்டக்டன்ஸ் யூனிட் சொல்லுங்கள், வெப்பர்
பேர் ஆம்பியர் கரெக்டுங்களா? அதான் டபிள்யூ ஏ மைனஸ் 1 அப்படின்னு போட்டுருக்காங்க. இது ஒரு யூனிட்டு. இதை வச்சு யாராவது யூனிட் சொல்லுங்க பாப்பா. எல்லுக்கு யூனிட்டு நான் இதை வச்சு யூனிட் சொல்லுங்கள். இஎம்எஃப்னா நம்ம வோல்ட்டு தானம்மா. அப்போ வோல்ட்டு ஆம்பியர் பெர் செகண்டு கரெக்டாக? இல்லை இந்த இதெல்லாம் மேலே கொண்டு வந்தீங்கன்னா வி எஸ்ஏ மைனஸ் 1 எஸ்ஏ மைனஸ் 1 பாருங்கள். எல்லு வச்சு 2 யூனிட் எழுதியிருக்கேன். இருந்தாலும் இப்போ நம்ம மைக்கேல் ஃபேரடே இப்போ எலக்ட்ரோமெண்டக்ஷன் என்னன்னு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அதில் ஜெயித்தது இவர் மைக்கேல் ஃபேரடே. இன்னொருத்தர் பண்ணார், அவர் பேர் என்ன? தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். அமெரிக்காக்கார ஒருத்தர் யார்? ஜோசப் ஹென்ரின்னு சொல்லுங்கள். வெரி குட்ரா, ஜோசப் ஹென்ரி. அவரையும் நம்ம மறந்துடக்கூடாதுல, அவரும் போராடி இருக்கார்ல. அதனால் அவர் பேரையே இதுக்கு யூனிட்டாக வச்சுறாங்க. எல்லோட யூனிட் வந்து ஹென்ரி. ஓகேவா? இண்டக்டன்ஸ் யூனிட் வந்து ஹென்ரி. அதெல்லாம் ஹச் கூட போட்டுங்க, ஒரு ஹென்ரி. இப்போ மொத்தம் 3 விதமான யூனிட் இருக்குமா. WA-1, VS-A-1, ஹென்ரி. 3 விதமாக இருக்குது. இல்லை நம்ம எஸ்ஐ யூனிட் அதை எடுத்துக்கிட்டோம்னா ஹென்ரிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், ஒரு ஹென்ரினா எவ்வளவு? 2 மார்க்கில் கேட்கலாம்ல. ஸ்டேட் 1 ஹென்ரி. இப்போ ஒவ்வொரு காலுக்கும் இண்டக்டன்ஸ் இருக்கும். 1 ஹென்ரி இருக்கலாம், 3 ஹென்ரி, 5 ஹென்ரி, 10 ஹென்ரி, இந்த மாதிரி ஹென்ரிங்கிற வேல்யூ இருக்கும். ஒரு ஹென்ரினா எவ்வளவு? யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? இந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்லாமே. என்னோட வேல்யூ எப்போ 1ன்னு வரும்? இந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்லுங்கடா. எல்லோட வேல்யூ எப்போ 1 ஹென்ரின்னு வரும்? 1ன்னு எப்போ வரும்? ஒரு உதாரணத்துக்கு இதையும் 1 இதையும் 1 எடுத்துங்க. வெரி குட். ரெண்டுமே 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்சர் 1. அப்போ டெஃபினேஷன் நான் சொல்லிடலாமே. ஒரு காயிலோட செல்ஃப் இண்டக்டன்ஸை 1 ஹென்றி எப்போ? 1 ஆம்பியருக்கு கரண்ட் பாஸ் ஆகும்போது யூனிட் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆனால், 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகும்போது யூனிட் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆனால் அது பேர் 1 ஹென்றி. புரியுதாடா? 1 ஆம்பியர் கரண்ட் அனுப்பும்போது 1 ஃப்ளக்ஸ் தான் வருதுன்னா அது பேர் 1 ஹென்றி. இதே 5 ஃப்ளக்ஸ் வந்துச்சுன்னா 5 ஹென்றி, 100 ஃப்ளக்ஸாக 100 ஹென்றி. புரியுதுங்களா? அப்போ யூனிட் 1 ஆம்பியரை கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது யூனிட் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆனால் 1 ஹென்றி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு யாராவது சொல்லுங்க அப்போ. இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு கூட சொல்லாமே. இது எப்போ 1ன்னு வரும்? ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு முடியும். ஆனால் முயற்சி பண்ணணும். இங்கே எப்போம்மா 1ன்னு வரும்? இஎம்எஃப் 1 இருக்கும்போது, அப்புறம் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் 1 இருக்கும்போது. வெரி குட்மா, வெரி குட். அதாவது ஒரு சர்க்கியூட்டில் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வந்து 1 ஆம்பியர் பெர் செகண்ட் இருக்கும்போது, ஏன்னா 1 ஆம்பியர் பெர் செகண்ட் தானே. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் 1 ஆம்பியர் பெர் செகண்ட் இருக்கும்போது 1 வோல்ட் ப்ரொடியூஸ் ஆனால் 1 ஹென்றி. புரியுதா? இதே 2 வோல்ட் ப்ரொடியூஸ் ஆனால் 2 ஹென்றி. நம்ம 1 ஹென்றி தான் டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வந்து 1 ஆம்பியர் பெர் செகண்டாக இருக்கும்போது 1 வோல்ட்டு எம்எம் ப்ரொடியூஸ் ஆனால் அங்கே 1 ஹென்ரின்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஹென்ரிக்கு 2 டெஃபினேஷன், செல்ஃப் 2 டெஃபினேஷன். அப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. L = N/P/I. நாளைக்கு வந்து கேட்பேன், நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே கேட்பேன், சொல்லணும். L = N/P/I. இண்டக்டன்ஸ் ஃபார்முலா என்னன்னு கேட்டால் சொல்லணும். இது வந்து ஃப்ளக்ஸு ஃபார்முலா. இன்னொன்று வந்து இஎம்எஃப் பேஸ் பண்ணி ஃபார்முலா -ε/di/dt. ஓகேவா? 2 விதமான ஃபார்முலாஸ் இருக்குது, 2 பார்த்துங்க. இதை வச்சு 2 டெஃபினேஷன் இருக்குது, 2 டூமாக இருக்குது. செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு 2 டெஃபினேஷன் இருக்குது, ஹென்ரிக்கு 2 டெஃபினேஷன் இருக்குது. 4 2 மார்க் இருக்குது இதே பேஜில். பேஜ் நம்பர் 212. ஓகேங்களா? அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகேவா? இது வந்து இதோட யூனிட். அப்புறம் டைமென்ஷன் பார்த்து வச்சுங்க. எல்லோ டைமென்ஷன் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா வரும். இது வந்து நீட் கொஸ்டினில் 2019 நினைக்கிறேன். அந்த நீட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே தான் கேட்டிருந்தான். வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் த இண்டக்டன்ஸ்? அழகாக 4 மார்க் வாங்கிடலாம். டைமென்ஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களே. mL² T-2 A-2 கண்டுபிடிச்சிங்களா? டெரைவ் பண்ணுமாம்மா? டெரைவ் பண்ணுறீங்களா? நீங்கள் வராத பட்சத்தில் சொல்லுங்கள், நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அதை அண்டர்லைன் பண்ணிங்க. mL² T-2 A-2 பாருங்க, 1 வருது, 2 வருது, 2 -2 வருது. அதனால் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 1 ஹென்ரிக்கு 2 டெஃபினேஷன் 2 மார்க்கு,
செல்ஃப் இண்டக்டன்ஸ் 2 மார்க்கு. இல்லை 3 மேலே கேட்டால் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். அந்த யூனிட்டுக்கு மேலே வரைக்கும் எழுதணும். இஸ் இட் கிளியர்? ஓகேம்மா. அப்புறம் இதோட சிக்னிஃபிகன்ட்னு சொல்லி ஒரு ஏரியா சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ். ஓகேவா? ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம 11th இனர்ஷியான்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியாவில் டைப்லாம் படிச்சிருப்பீங்க. இனர்ஷியா, ரெஸ்ட்டு, மோஷனு. ஓகேவா? அதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் சேஞ்சஸ், ஒரு சேஞ்சஸை ஆப்போஸ் பண்ணிச்சுன்னா அது பேர் இனர்ஷியா. கரெக்டாக? இந்த எபிலிட்டி டு ஆப்போஸ் எனி சேஞ்ச். ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருந்துகிட்டு இருக்குது, டக்குன்னு மோஷன் வரும்போது ஆப்போஸ் பண்ணும். இல்லை மோஷனில் இருந்துகிட்டு இருக்குது, ரெஸ்ட்டுக்கு வந்து ஆப்போஸ் பண்ணும். ஸோ அது மாதிரி ஒரு சேஞ்சை ஆப்போஸ் பண்ணால் அது பேர் இனர்ஷியா. ஒவ்வொரு பொருளுக்குள்ள ஒரு எபிலிட்டி. கரெக்டுங்களா? இவன் என்ன சொல்கிறான்னா, நீ அங்கே படித்த அந்த ஐயும் இந்த ஐயும் ஒன்று தானுங்கிறான். அங்கே படித்த ஐ இனர்ஷியா, இங்கே படித்த ஐ இண்டக்டன்ஸு, ரெண்டும் ஒன்று தான். இந்த 11th இனர்ஷியா என்ன வேலை பார்த்துச்சோ அதே வேலையை தான் இண்டக்டன்ஸ் இங்கே பார்க்குது. ஓகேவா? ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், நான் கரண்ட் அனுப்புகிறேன், அங்கே ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகி அதை ஆப்போஸ் பண்ணுது. அப்போ அது ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணும், ஆப்போஸ் பண்ணும். கரெக்டாக? நான் அனுப்புகிற கரண்ட்டு இந்த I1 எடுத்துங்க, அது ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய கரண்ட்டு I2 எடுத்துங்க. அப்போ அது என்ன பண்ணுது, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போஸ் பண்ணுது. கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் அது இன்க்ரீஸ் ஆகி ஆப்போஸ் பண்ணுமா, கரண்ட்டு குறைஞ்சா அது ஆப்போஸ் பண்ணி அந்த சைடு போகுமா. ஓகேவா? அப்போ இன்க்ரீஸ் ஆனாலும் ஆப்போஸ் பண்ணுது, டிக்ரீஸ் ஆனாலும் ஆப்போஸ் பண்ணுது. அதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தால் ஆப்போஸ் பண்ணுது. அப்போ இந்த இண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இனர்ஷியா அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இது புக் பேக்கில் ஒரு 2 மார்க்காக இருக்குது, ஃபிசிக்கல் சிக்னிஃபிகண்ட். நீங்கள் எதை எழுதுனா போதும், 213ஆம் பக்கம் அந்த படம் கொடுத்தனால 2 படம் ஏபின்ட்டு. அப்போ இது ஒரு பேட்ரி மாதிரி ஆக்ட் ஆகுதுமா. நம்ம கரண்ட் அனுப்பினோம், நம்ம ஒரு பேட்டரியை கொடுத்தோம்னா அது ஒரு பேட்ரி மாதிரி ஆக்ட் ஆகுது, ப்ளஸ் மைனஸ். புரியுதா? அப்போ இது வந்து ஒரு இனர்ஷியா மாதிரி ஆக்ட் ஆகுது. நம்ம சேஞ்ச் பண்ணால் அது ஒரு சேஞ்சை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம கரண்டம்னா அது ஒரு கரண்ட் அனுப்பும். இப்போ தெரிஞ்சுங்க, இது கரண்ட்டை ஆப்போஸ் பண்ண பிளாக் பண்ணும். கரண்ட்டை அலோவே பண்ணாது யார், ஒரு சொலினாய்டு கரண்ட்டை அலோவ் பண்ணாது. கரண்ட்டை எடுத்துக்கிட்டு மேண்டிஃப்ளக்ஸை கொடுக்கும். மேண்டிஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனிச்சுன்னா அது ஒரு கரண்ட்டை கொடுக்கும். இந்த கரண்ட்டை சண்டை போடும். யார் பெரிய ஆள், 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. அதனால் அந்த கரண்ட் என்ன, இது வந்து கரண்ட்டை அலோவே பண்ணாதுன்னு பின்னாடி சொல்லுவோம். ஜஸ்ட்டு பார்த்துங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 213ஆம் பக்கம் அந்த படத்துக்கு கீழே உள்ள பேராக படிச்சுங்க. Inductance plays same role as a mass and a moment of inertia in mechanical. ஓகேவா? அதான் when circuit switched on, increased current which opposes the growth of current. அவ்வளோதான். நம்ம கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி அதை ஆப்போஸ் பண்ணணும். தஸ்ன்னு சொல்லி ஒரு பேரா கொடுத்துருக்காங்கம்மா, பார்க்குறீங்களா? 213 பக்கம் தஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன பேரா இருக்குது பாருங்கள், 2வது பேரா 1 மார்க்கில் நோட் பண்ணிங்க. இண்டக்டன்ஸ் ஆஃப் காயில் ஆப்போசஸ் எனி சேஞ்சஸ் இன் கரண்ட். இப்போ இந்த இண்டக்டன்ஸ் என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணால் ஆப்போஸ் பண்ணும் ஏதாவது. ஆனால் ட்ரை டு மெயின்டைன் ஒரிஜினல் ஸ்டேட், அதை தெரிஞ்சுங்க. ஸோ இதாமல் ஒரு காயிலோட செல்ஃப் இண்டக்ஷன் இல்லை இண்டக்டன்ஸ். அந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்ன பண்ணுது, எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் அதை ஆப்போஸ் பண்ண பார்க்கும். எல்லா காயிலும் ஒரே மாதிரி பண்ணாது. யாருக்கு இண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அதுதான் அதிகமாக ஆப்போஸ் பண்ணும். ஸோ இந்த இண்டக்டன்ஸுங்கிறது ஒரு மெயினான ரோல் பண்ணுது. எப்படி ஃபஸ்ட் லெசனில் கெப்பாசிட்டன்ஸ் இருந்துச்சோ இந்த லெசனில் இண்டக்டன்ஸ் இருக்குது. இஸ் இட் கிளியர்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இண்டக்டன்ஸுக்கு எனக்கு 2 ஃபார்முலா இருக்குது. N/I இருக்குது, -1/dt இருக்குது. இது எல்லாமே பாருங்களேன், இது எல்லாமே காயிலுக்குள்ளே மாறக்கூடிய விஷயங்கள். ஃப்ளக்ஸும் அதுவாக உருவாகிறது, இஎம்எஃப்பும் அதுவாக உருவாகிறது. இதெல்லாம் நம்மளை டிபெண்ட் பண்ணி இல்லை. இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாகவே என்ன பண்ண, ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்க நீங்களே சொல்லியிருக்கேன் ஆன்சரை. இப்போ என்கிட்ட இப்படி ஒரு காயில் இருக்குது, இது காயில் 1. இது காயில் 2. இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க ஒரு பர்பஸ்க்கு? காயில் 1 இருக்குது, காயில் 2 இருக்குது. எதுக்கு இண்டக்டன்ஸ் அதிகம்? காயில் 2 சார். காயில் 2 எப்படி சொன்னீங்க? அதை சைஸ் வச்சே சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு ஜியாமெட்ரிக்கல் சைஸ் வச்சு சொல்கிறீங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை ஏரியா பெருசாக இருக்குது, இல்லை லெங்க்த்து பெருசாக இருக்குது, அப்படி சொல்கிறீங்க. ஸோ அப்போ அதை வச்சுட்டு ஒரு ஃபார்முலா தேவையில்லை. நீங்கள் கரெக்டு தான் சொன்னது. செகண்ட் காயில் இஸ் பெஸ்ட்டு டு இட் ஹேஸ் அ ஹை இண்டக்டன்ஸ் கம்பேர் than the one. How it is possible? There is a formula behind this one. ஓகே, ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா இண்டக்டன்ஸுக்கு ஃபார்முலா
ஃப்ளக்ஸை பேஸ் பண்ணியிருக்கு, இஎம்எஃப் பேஸ் பண்ணியிருக்கு. ஃப்ளக்ஸு அண்ட் இஎம்எஃப் பேஸ் பண்ணியிருக்கு. நமக்கு என்ன தேவை, ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வேணும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு இன்னொரு ஃபார்முலா டெரிவ் பண்ண போகிறேன். செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு ஒன் மோர் ஃபார்முலா. முக்கியமான 3 மார்க்குமா இந்த லெசனில். 2 கொஸ்டின் இப்போ சொல்லித்தர போகிறேன், முடிச்சிடுவோம். நான் 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன், 5 நிமிஷம் தான். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சோலினாய்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வரைஞ்சானே அதே படம் தான். என் கையில் ஒரு சொலினாய்டு இருக்குது. சொலினாய்டுனா இந்த தெரியுமே உங்களுக்கு தான், இந்த காயில். ஓகேவா? இதில் இப்போ கரண்டை இது வந்து லெங்த் எல்லுன்னு எடுத்துங்க. இப்போ இதில் கரண்டை பாஸ் பண்ணுறேன். கரண்டை பாஸ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகி இது ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். இதோட காயிலோட ஏரியா வந்து ஏன்னு போட்டுங்க. இந்த இடத்துல போட்டால் புரியாது, அதனால் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே போட்டு காட்டியிருப்போம். இந்த காயிலோட ஏரியா ஏ, லெங்க்த் எல். இப்போ நம்ம உருவாக்கக்கூடிய ஃபார்முலா எப்படி இருக்கணும், நம்ம உருவாக்கக்கூடிய ஃபார்முலா ஜியோமெட்ரிக்கல் சைஸ் பேஸ் பண்ணி இந்த லெங்க்த்து அண்ட் ஏரியா டைமில் வரணும். அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் எதுக்கு இண்டக்டன்ஸ் அதிகம்னு. ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு சொலினாய்டு எடுத்துக்கிறாங்க. இப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவானுச்சுலம்மா. எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிருக்கும், வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன்? சொலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு? அவ்வளோதான், மியூ நாட்டு என்ஐ. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்ன? வெரி குட். பிஏ காஸ் தீட்டா. இது புக்கில் உள்ள மாதிரியே போகும். பிடிஏ வெக்டார் அப்படின்னு போடுறாங்க. அது பிஏ காஸ் தீட்டா. தீட்டாவை மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டு பிஏன்னு எடுக்கிறாங்க. ஸோ பி இன்ட்டு ஏ. பிக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கா மேலே, மியூ நாட்டு என்ஐ இன்ட்டு ஏ. இது ஒரு காயில் உள்ள ஃப்ளக்ஸு. ஆனால் என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கலாமா, கேபிட்டல் என்ன போட்டுங்க. இப்போ என் பை பி தான் டோட்டல் ஃப்ளக்ஸு. இப்போ என் பை பி ஈக்குவல் டு என்ன பண்ணோம், என் இன்ட்டு மியூ நாட்டு என்ஐ ஏ. எப்படி இதில் கேபிட்டல் என்னென்னா ஸ்மால் என் என்ன யாராவது சொல்ல பார்ப்போம். இந்த எண் என்ன, ஸ்மால் எண் ஒன்று உள்ளே இருக்குது சார். என்னங்கிறது கேபிட்டல் என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சார். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த்னா வந்து ஸ்மால் என். சூப்பர், வெரி குட். அப்போ ஸ்மால் என் ஈக்குவல் டு கேபிட்டல் என் பை எல்னு நம்ம படிச்சிருக்கோம். இது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, பெர் யூனிட் லென்த்தில் உள்ள டர்ன்ஸு என். இது வந்து நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணால் தேர்ட் லெசனில், அதனால் இங்கே சொல்லலை. இப்போ என் ஈக்குவல் டு என் பை எல். அப்போ என்னுக்கு பதில் என்ன போடலாம், ஸ்மால் என்எல்னு போடலாமா, ஸ்மால் என் இன்ட்டு எல். அப்போ என் பை பி ஈக்குவல் டு இந்த எண்ணுக்கு பதிலாக ஸ்மால் என்எல். ஸ்மால் எண்ணை சேர்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்மால் எண் இருக்குது. அப்போ மியூ நாட்டு என் இன்னொரு எண் வந்தால் என் ஸ்கொயர் ஆயிரும். என் ஸ்கொயர் ஏஎல்னு வரும். கடைசியாக ஐயா வச்சுங்க. இது ஈக்குவேஷன் 1ன்னு சார் எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் எது டவுட் இருக்கா உங்களுக்கு? இஸ் இட் கிளியர்? ஆமாம். இப்போ லாஸ்ட்டு நான் முக்கியமான ஈக்குவேஷன் சொன்னேன். என் பை பிக்கு ஈக்குவலான இன்னொரு ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். வெரி குட். இது ஈக்குவேஷன் வச்சுங்க. 2 சைடுமே என் பை பி தான் இருக்குது. அப்போ இது 2 ஈக்குவல் பண்ணலாமா? இப்போ எல்ஐ ஈக்குவல் டு மியூ நாட்டு என் ஸ்கொயரு ஏஎல் ஐஇ. அப்போ இதை கேன்சல் பண்ணலாமா போத் சைட்? அப்போ பேலன்ஸ் எல் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, மியூ நாட் n ஸ்கொயர் ஏஎல். வெரி குட். திஸ் இஸ் அ ஃபார்முலா. இதான் ஒரு 3 மார்க் முடிஞ்சு போச்சு பாருங்கள் ஈஸியாக. முக்கியமான ஃபார்முலாமா, இதெல்லாம் தேவைப்படும் உனக்கு. ஓகே. அதில் மியூ நாட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்லாம் எல்லாம் கான்ஸ்டன்ட் பெர் யூனிட் லெங்த்தில். இது அப்படியே வச்சுங்க. அப்போ இண்டக்டன்ஸ் எப்படி இருக்க, டேலிவர்ஸ் ஏரியா டேலிவர்ஸ் லெங்த்து. அதனால தான் நீ அழகாக சொன்னீங்க, பெரிய ஏரியாவாக இருந்தால் இண்டக்டன்ஸ் அதிகம், லெங்த் அதிகமாக இருந்தால் இண்டக்டன்ஸ் அதிகம். அப்போ நம்ம அந்த மாதிரியான காயிலை தான் சூஸ் பண்ணணும். ஸோ மொத்தம் இண்டக்டன்ஸுக்கு 3 விதமான ஃபார்முலா சொல்லிட்டேன் சார். எல் ஈக்குவல் டு சொல்லுங்கள், ஆளுக்கு ஒன்று. எல் ஈக்குவல் டு என் பை பி பை ஐஏ. இன்னொரு ஈக்குவேஷன் எல் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான் பை டிஏ பை டிடி. இன்னொன்று வந்து இப்போ கண்டுபிடிச்ச மியூ நாட் என் ஸ்கொயர். ஆப்ஷன் பி ஆல் த ஒன் கொடுத்துருவோம். இண்டக்டன்ஸ் ஃபார்முலான்னு கேட்பான் 1 மார்க்கில். இது உண்டு இது உண்டு இது உண்டு. அப்போ ஆப்ஷன் டி ஆல் த அபவ். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இண்டக்டன்ஸ் எப்படிலாம் அதிகப்படுத்தலாம், ஏரியா அதிகப்படுத்தலாம், லெங்த் அதிகப்படுத்தலாம். வேறு எப்படி பண்ணலாம்?
mu not increase. இப்போ உள்ள வேக்கண்ட் தானே இருக்குது, அதுக்கு நடுவில் இன்னொரு மீடியத்தை வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல ஒரு அயான் கோரை வச்சு விட்டிங்கன்னா, அயான் கோர் சொல்லாயிடு அதை வச்சு விட்டிங்கன்னா மியூ நாட்டுக்கு பதிலாக மியூ போடுங்க, அது அதிகம் தானே. இப்போ மியூ n ஸ்கொயர் ஏஎல், மியூக்கு பதிலாக என்ன பண்ணலாம், மியூ நாட்டு மியூ ஆர்னு போடலாம், மியூ நாட்டு மியூ ஆர் n ஸ்கொயர் ஏஎல். அப்போ மியூ ஆர் டைம்ஸ் அதிகமாகிடும், புரியுதுங்களா. இப்போ நடுவில் ஏதோ ஒரு மீடியத்தை ஃபில் பண்ணோம்னா மியூ ஆர் டைம்ஸ் அதிகமாகும். இங்கே ஃபஸ்ட் லெசனில் பார்த்தா அப்படியே ரிப்பீட் ஆகும். அங்கே எஃப்சான் டைம் இன்க்ரீஸ் ஆகும் கெப்பாசிட்டன்ஸு, இங்கே மியூ ஆர் டைமு இண்டக்டன்ஸு இன்க்ரீஸ் ஆகுது. தட்ஸ் ஆல். இது ஒரு 3 மார்க்குமா, நல்லா படிச்சுக்கிறீங்க. கடைசியாக ஒரு டாபிக் பார்த்து முடிச்சிடுவோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இண்டக்டார்னா அதோட ப்ராசஸ் என்னன்னு சொன்னோம். வாட் இஸ் த பர்பஸ்? இண்டக்டாரில் என்ன பண்ண போகிறோம் நம்ம? Store energy. வெரி குட். எனர்ஜியை ஸ்டோர் பண்ண போகிறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிஃபீல்டு. அப்போ அந்த எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன, அது ஒரு 3 மார்க். அம்மா இது ஒரு முக்கியமான 3 மார்க்கு, நோட் பண்ணிங்க. இப்போ 1 another 3 மார்க்கு. இதுவும் ஈஸியான 3 மார்க் தான்மா. எனர்ஜி ஸ்டோர்டு இண்டக்டர். ஃபஸ்ட் லெசனில் எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டரு, இது எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டர். நான் எனர்ஜி இன்னும் போட்டேன், நான் பார்த்துங்க. இது ரெண்டுத்துலேருந்து ஒரு 3 மார்க் வர வாய்ப்பு இருக்குமா, குழப்பிக்க கூடாதாண்ணா. அது எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர், இது எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டர். இது படம் கிடையாது, நீ வேணால் வரைஞ்சிங்க, அதே படம் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இந்த படத்தை இமேஜின் பண்ணிங்க. ஒரு காயிலில் நான் கரண்ட்டை அனுப்புகிறேன், எங்கே பக்கம் தெரியல உங்களுக்கு. ஒரு காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன், இங்கே ஃப்ளெக்ஸ் லிங்க் ஆகுது. அப்போ அது ஆப்போசிங் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். எவ்வளோ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணும்? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் இன்டியூஸ் இஎம்எஃப்? இப்படி சொல்கிறாங்க, di/dt. ஏன்னா இப்போ எல்லுக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா L = -ε di/dt, கரெக்டாக? இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, எப்சிலான் வேணுன்னா இது அங்கே கொண்டு போயிருங்க. இது ஈக்குவேஷன் 1. நான் இதை வச்சுலாம் 1 மார்க்ஸ் கேட்கலாம். இன்டியூஸ் இஎம்எஃப் இந்த எல் வேல்யூ ஐ வேல்யூ டைம்லாம் கொடுத்துருவான். இஎம்எஃப் கேட்பான், நீ ஃபார்முலாவே இல்லைன்னு யோசிக்கங்க. இதுதான் ஃபார்முலா. எப்சிலான் = -L di/dt. இது இன்டியூஸ் இஎம்எஃப்க்கான ஃபார்முலா. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, கரண்ட்டை நம்ம தானே உள்ளே அனுப்புகிறோம். கரண்ட் அனுப்புகிறோம், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த டயக்ராமில் பாருங்கள், கரண்ட் அனுப்புகிறோம், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி ஆப்போஸாக பண்ணோம். நான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு போகிறேன், ஒரு ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், நம்ம கரண்ட்டை உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ அந்த ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்ன, அது எதை அப்போஸ் பண்ணி கொண்டு போகிறோம், இஎம்எஃப் அப்போஸ் பண்ணுறோம். அப்போ ஒர்க் டன்னு இஎம்எஃப் ரிலேஷன் என்னம்மா, இந்த ஃபார்முலா தெரியுங்களா, W = QV. அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒர்க் பண்ணுறேன். dW = Vக்கு பதிலாக இஎம்எஃப் போட்டுருங்க. நான் ஆப்போஸ் பண்ணுறதுனால மைனஸ் போட்டுருங்க. Qக்கு பதிலாக DQ போடுங்க, அவ்வளோதான். ஸ்மால் ஒர்க் டனுனால DW போட்டுருக்காங்க. Qக்கு பதிலாக ஸ்மால் சார்ஜ். நான் உள்ளே கரண்ட் எடுத்துகிட்டு போகிறேன், சார்ஜ் எடுத்து போகிறேன்னா அந்த இஎம்எஃப்க்கு ஆப்போஸாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இது கரண்ட்டை உள்ளே கொண்டு வாங்க. Qக்கு பதிலாக என்ன பண்ணலாம், கரண்ட் டேர்மில் QIA. வாட் இஸ் ரிலேஷன்? I equal to dq. I equal to Q/T. அப்போ Q equal to IT, DQ equal to I into DT, கரெக்டா? இப்போ DQக்கு பதிலாக I into DT. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் DWக்கான ஃபார்முலா. ஸ்மால் ஒர்டன் கிடச்சிருக்கு. இந்த ஸ்மால் ஒர்டன் அங்கே எனர்ஜியாக ஸ்டோர் ஆக போகுது. நான் அப்புறமா டோட்டல் ஒர்டன் கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ எப்சிலான் பதிலாக என்ன பண்ணலாம், இந்த எல்ல உள்ள இருக்கலாமா, எனர்ஜி வந்து எல் டேர்மில் கொண்டு வர போகிறோம். அதனால் இந்த எப்சிலான் இதோட முடிஞ்சு போச்சு, இதுதான் எனர்ஜி. இருந்தாலும் எல் டேர்மில் கொண்டு வர போகிறேன். எப்சிலான் பதிலாக அதை இறக்கி விடுங்க. மைனஸ் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிருமா. இப்போ எப்சிலான் பதிலாக L di/dt, இங்கே வந்து I into dt இருக்குது. அப்போ எதை கேன்சல் பண்ணலாமா, dt கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஸ்மால் ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்ன வந்திருக்கு, LIDIன்னு வந்திருக்கு. இது ஸ்மால் ஒர்க் டனுக்கு ஃபார்முலா. இந்த எந்த ஃபார்முலாயும் கேட்கலாமா 1 மார்க்கில், நோட் பண்ணிங்க. DW = LIDIன்னு வந்திருக்கு. இது ஸ்மால் ஒர்க் டன்னு. டோட்டல் ஒர்க் டன் என்ன பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணுங்க போத் சைடு. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே லிமிட் வந்து கரண்ட்டை தான் கொடுக்குறான். இப்போ என்ன பண்ணலாம், 0லேருந்து கரண்ட் ஐன்னு வரைக்கும் போட்டுங்க. DW பண்ணால் W வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. L இருக்கட்டும். IDI இன்டகிரேட் பண்ண வரும் I²/2. அவ்வளோதான். ½ L I² /2ன்னு வருது.
ஓகே, இன்னும் அப்பர் லிமிட் மட்டும் லோயர் லிமிட் தான் 0, அதை விட்டுடலாம். அப்பர் லிமிட் பண்ணால் ஐக்கு பதிலாக ஐ தான் போடுங்க. அப்போ 1/2 இங்கே எல் அங்கே இருக்கா, ஸ்ட்ரக்சர் எழுதிடுறேன். நான் எழுதி பழக்கமாயிடுச்சு. டபிள்யூக்கு பதிலாக எனர்ஜி யூன்னு போட்டுருங்க. இப்போ 1/2 LI². புரியுதாடா? இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறனால யூபின்னு போட்டுருங்க. இதே தேர்டில் ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்துருப்போம், எனர்ஜிக்கு ஃபார்ம்ல என்ன இருந்துச்சு கெப்பாசிட்டியில், இதே ஸ்ட்ரக்சர் 1/2 CV². வெரி குட், CV². அங்கே வோல்டேஜு, இங்கே கரண்ட்டு, அங்கே கெப்பாசிட்டன்ஸு, இங்கே இண்டக்டன்ஸு ஒரே மாதிரியே இருக்கு பாருங்க. ஓகேவா? அப்போ யூபி = ½ LI² சொல்லுவேன். இது ஒரு 3 மார்க்கு. அங்கே எனர்ஜி டென்சிட்டி ஒன்று பார்த்தா ஞாபகம் இருக்கா? ஸ்மால் யூ என்ன வந்துச்சு? ஸ்மால் யூ, அதான் மறக்கவே கூடாது படித்ததை. கரெக்டாமா? 1/2 எப்சிலான் E²ன்னு வந்துச்சு. இப்போ அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ண போகிறோம்? மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டி கொண்டு வர போகிறோம். எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் யூபி = எனர்ஜி பை வால்யூம். ஓகேவா? அப்போ ½ LI². வால்யூம் பதில் என்ன பண்ணலாம்? ஏரியா அண்ட் லெங்க்த்துன்னு போடலாமா? தானே வால்யூமு. ஒரு சொன்ன இருக்குன்னா லெங்க்த்து எல், ஏரியா ஏ, வால்யூம் என்ன எடுத்து போயிருக்கீங்க A × L அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த எல்லுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி இப்போ கண்டுபிடிச்சோம்லாமா போன 3 மார்க்கில். எல்லுக்கு ஃபார்முலா என்ன இருந்துச்சு? தேர்டு ஃபார்முலா அதை இதில் சப்ஜெக்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லுக்கு வரும்ல, அதுக்காக. இப்போ ஸ்மால் யூபி = 1/2 எல்லுக்கு பதிலாக μ0 n² AL, இங்கே ஒரு I² வேறு இருக்குது, டிவைட் பை AL. இதை கேன்சல் பண்ணலாமா? AL கேன்சல் ஆயிருமா? இப்போ 1/2 μ0 n² I². இந்த μ0 NI எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே, μ0 NI சொன்னேனோட மேக்னெட்டிக் ஃபார்முலா. ஆனால் என்னும் ஸ்கொயரில் இருக்குது, ஐயும் ஸ்கொயரில் இருக்குது. ஆனால் μ0 தான் இருக்குது, அதையும் ஸ்கொயர் ஆக்கணும். அப்போ μ0 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாமா? μ0 மல்டிப்ளை பண்ணி μ0 டிவைட் பண்ணுங்கள். இப்போ μ0 ஸ்கொயர் ஆயிரும், டிவைட் பை μ0. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? B = μ0 NI ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பண்ணலாம். நீங்கள் எதை சப்ஜெக்ட் பண்ணாலும் சைடில் எழுதி விட்ருக்கோமா, அதுக்கு அரை மார்க் உண்டு. இப்போ B = μ0 NI. இப்போ இங்கே எல்லாமே ஸ்கொயரில் இருக்கனால B² போடுங்க. B² டிவைட் பை 2 μ0. இதுதான் யூபிக்கான ஃபார்முலா. தட் மீன் எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா. தட்ஸ் ஆல். இது ஒரு முக்கியமான 3 மார்க்குமா. இந்த 4th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஸ்டின் தான். இண்டக்டன்ஸ் ஆஃப் த லாங் சொல்லாடு, எனர்ஜி ஸ்டோர்ட் இண்டக்டர், இது 2த்துலேருந்து ஒன்று மாற்றி கேட்டுருக்காங்க. அதனால் பேஜ் நம்பர் 213 14 நல்லா படிச்சு விட்ருங்க. ஓகேவா?